गौर भक्त हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे கீதை உருவில் அத்தியாயம் 4 5 ஸ்லோகம் 18 कर्मयः कर्मेति कवयो अप्यत्र मोहिता। हरे कृष्णा प्रभु जी படிக்கிறேன். कर्मण्य कर्मय पश्येत् अकर्मणि च कर्मयः स बुद्धिमान् मनुष्येषु स युक्तः कृष्ण कर्मकृत्. கர்மத்தில் அகர்மத்தையும் அகர்மத்தில் கர்மத்தையும் காண்பவனே மனிதரில் அறிவுடையவனாகிறான். எல்லாவித செயல்களில் ஈடுபட்டு இருந்தாலும் அவன் உன்னத நிலையில் நிலை பெற்றுள்ளான். பொருளுரை: கிருஷ்ண உணர்வில் செயல்படுபவன் இயற்கையாகவே கர்ம பந்தத்திலிருந்து விடுபட்டுள்ளான். அவனுடைய செயல்கள் அனைத்தையும் கிருஷ்ணருக்காகவே செய்யப்படுகின்றன. எனவே அவன் செயல்களின் பலன்களால் இன்புறுவதோ துன்புறுவதோ இல்லை. இதனால் அவன் கிருஷ்ணருக்கான எல்லாவித செயல்களில் ஈடுபட்டு இருந்தாலும் மனித சமுதாயத்தின் புத்திசாலியாக கருதப்படுகின்றான். அகர்மம் என்றால் விளைவுகளை கொடுக்காத செயல்கள் என்று பொருள். பலநோக்கு செயல்கள் தன்னுணர்வு பாதையில் தடைக்கற்களாக இருக்கும் என்ற பயத்தால் அருவவாதி எல்லா செயல்களிலும் அறவே கைவிடுகின்றான். ஆனால் பரமபுருஷ பகவானின் நித்திய தொண்டன் எனும் தனது நிலையை நன்றாக அறிந்த உருவவாதியோ தன்னை கிருஷ்ண உணர்வின் செயல்களில் ஈடுபடுத்திக் கொள்கிறான். அனைத்தும் கிருஷ்ணருக்காக செய்யப்படுவதால் இத்தகைய தொண்டினை செய்வதில் அவனுக்கு திவ்யமான ஆனந்தம் கிடைக்கின்றது. இம்முறையில் ஈடுபட்டிருப்பவர்கள் சொந்த புல நுகர்ச்சியில் விருப்பமற்றவர்கள் என்று அறியப்படுகின்றனர். கிருஷ்ணரின் நித்திய தொண்டன் என்றும் உணர்வு செயலின் எல்லா விதமான விளைவுகளில் இருந்தும் ஒருவனை பாதிக்கப்படாமல் காக்கின்றது. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, தேங்க்யூ. Okay, so அர்ஜுனன் செயல்பட மறுக்கிறதுனால கிருஷ்ணர் இங்க அந்த செயலின் தன்மைய ஒருத்தர் எந்த விதத்துல பார்க்கணும் அப்படிங்கறத கத்துக் கொடுக்குறாரு இல்லையா? ஒரு செயல், அந்த செயலினுடைய தன்மை, அந்த செயலினுடைய விளைவு, இது எல்லாத்தையுமே யாருக்கு ஒருத்தருக்கு சரியா பார்க்க முடியுதோ அவங்கதான் என்ன பண்ண முடியும், அந்த செயலை சரியா செய்ய முடியும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா சமைக்கிறோம், நீங்க சமைக்கிறீங்க. இப்ப சமைக்கும் போது அது சமையல் அப்படிங்கிறது ஒரு செயல், ஓகேவா? இந்த செயலினுடைய விளைவு என்ன இருக்கணும்? இந்த செயலினுடைய விளைவு என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம சமைச்சோம், நம்ம சமைச்சதை நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க சாப்பிடுறாங்க. அப்ப நம்ம குடும்பத்தார்கள் அதை சாப்பிட்டு அவங்களுக்கு என்ன கிடைக்கணும்? நல்ல ஊட்டச்சத்து, நல்ல சக்தி அவங்களுக்கு கிடைக்கணும். அந்த உணவுனால நல்ல ஆரோக்கியம் கிடைக்கணும். இப்ப அதுதான் அதோடைய எண்ட் ரிசல்ட். அப்போ இந்த எண்ட் ரிசல்ட் இந்த செயல்னால வரணும் அப்படின்னு சொன்னா, அப்போ அந்த செயலினுடைய தன்மை எப்படி இருக்கணுங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? எப்படினாலும் என்ன, எதை பண்ணினாலும் சாப்பிட்டாலும் எப்படி ஆரோக்கியமா இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. என்ன சொல்லலாம், சமையல் சரியான விதத்துல பண்ணலைன்னா அதுவே என்ன ஆயிரும், அதுவே நஞ்சா மாறிடும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, தேன் இருக்கு, அந்த தேனை என்ன பண்ணக்கூடாது, சூடு பண்ணக்கூடாது. அதை சூடு பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா அப்ப அதுவே விஷமா மாறும். அது மாதிரி பல உதாரணங்கள் நம்ம சொல்லலாம். இன்னொன்னு என்னமோ சொல்லுவாங்களே, வெங்கல பாத்திரமா இல்ல பித்தளை பாத்திரமா, அதுல புளி யூஸ் பண்ணக்கூடாது, இல்லைன்னா எலுமிச்சம்பழம் யூஸ் பண்ணி சமைக்க கூடாதுன்னு. ஈய பாத்திரமா? வெரி குட். பாருங்க, மாதாஜி ஷார்ப்பா இருக்காங்க.
அப்ப அது நமக்கு தெரியாம அதுல சமைச்சு அது நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அப்போ அதோடைய விளைவு வந்து தீயதா இருக்கும் இல்லையா? அப்போ செயல் என்ன செயல்னு தெரியணும். அந்த செயல் எந்த தன்மையில செய்யப்படணும்னு தெரியணும். அந்த தன்மையில இருந்து என்ன ஒரு விளைவு கிடைக்கும் அப்படிங்கிறதும் தெரியணும். அப்பனாதான் அந்த செயல் சரியான விதத்துல நடைபெறும். இப்ப அர்ஜுனனுக்கு வந்து அவனுடைய செயல் என்னன்னு தெரியுது. அந்த செயலுடைய தன்மை என்னன்னு தெரியல. அதோடைய எண்ட் ரிசல்ட் என்னன்னு அவனுக்கு தெரியல. அவன் நினைக்கிறான் சத்திரியனா இருந்து போர் புரியணும். அந்த செயல் புரியுது. ஆனா அந்த செயல் இப்ப வந்து தவறான காரணத்துக்காக நடக்குதோன்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அதனால விளைவும் வந்து தவறான ஒரு விளைவு வரும்னு பயப்படுறான். அப்ப அதனால கிருஷ்ணர் இப்ப வந்து என்ன பண்றாரு, அந்த செயலின் தன்மையை வந்து புரிய வைக்கிறதுக்காக முதல்ல செயல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ. உம் அதுக்கப்புறமா அந்த செயலினுடைய விளைவு எந்த மாதிரி இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கோ. அப்புறம் அந்த செயலினுடைய விளைவுல இருந்து எப்படி நம்ம வந்து நம்மளை காப்பாத்திக்கிறதையும் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு வந்து கிருஷ்ணன் இங்க சொல்லிட்டு இருக்கிறார். சோ அதனால ஆஹ் இதுக்கு முந்தின ஸ்லோகத்துல வந்து கிருஷ்ணர் என்ன சொன்னாரு, ஆஹ் இந்த மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன் ஈவன் பண்டிதர்களுக்கு கூட வர்றது உண்டு. இது செய்யணுமா செய்யக்கூடாதா, இந்த நேரத்துல இதை பண்ணலாமா கூடாதா, இப்படி பல விதமான குழப்பங்கள் பண்டிதர்களுக்கு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கர்மா வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப 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 சூட்சுமமானது. ஆஹ் பொதுவா சொல்லணும்னா டாக்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. ஆனா ஒரு நல்ல சீரியஸான ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து யாராவது ஒரு டாக்டரை கூப்பிட்டு நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ண சொல்லுவோமா? நீங்க பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா நீங்க உள்ள போய் அந்த நீங்க ஃபர்ஸ்ட் டைம் போறீங்கன்னா அந்த கார்டு ஏதோ ஃபார்ம்லாம் ஃபில் பண்ண சொல்லுவாங்க. என்ன டிசீஸு, எந்த டாக்டரை பார்க்கணும், அதெல்லாம் வந்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க. அதுலயே இன்னொரு ஆப்ஷன் இருக்கும், உங்களுக்கு யாராவது ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்கணும்னு நீங்க விரும்புறீங்களா அப்படின்னு சொல்லி. அது நம்ம வந்து டிக் பண்ணியிருந்தோம்னா அப்ப அந்த டாக்டர் கிட்ட நமக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ டாக்டர்ஸ் நிறைய இருந்தாலும் ஒரு பர்டிகுலரான விஷயத்துக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட்னு ஒருத்தவங்க இருக்கும்போது அப்போ அவங்க அந்த வியாதியை வந்து சரியா வந்து ஐடென்டிஃபை பண்ணி என்ன பண்ண முடியும், அதை வந்து சரி பண்ண முடியும். அது தெரியல அப்படின்னு சொன்னா அப்போ ஒண்ணுக்கு மேல ஒண்ணு தப்பு மேல தப்பு பண்ணி பண்ணி என்ன ஆயிரும், மொத்தமும் வந்து பாலாயிரும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு நியூஸ்ல படிச்சேன், ஒருத்தர் வந்து ஏதோ பல்லு வலின்னு சொல்லி போயிருக்கிறாரு. அந்த பல்லு வலி பிரச்சனைக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவர் வாயில இருக்கிற எல்லா பல்லையும் எடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம என்னென்னமோலாம் ஆபரேஷன் பண்ணி அவர் தலைமுடியெல்லாம் கொட்டி போய் பாக்குறதுக்கு அப்படியே வந்து ஒரு வயசானவர் மாதிரி ஆயிட்டாரு. பாக்குறதுக்கு ரொம்ப அவர் வந்து ஆஹ் கொஞ்சம் வயசுக்கார் தான், ஆனா அந்த மாதிரி ஆயிடுச்சு. சோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, அப்போ அந்த செயலுடைய தன்மையை வந்து தெரியாத ஒரு நபர் இருந்தாரு அப்படின்னு சொன்னா அப்ப அவர் வந்து ஏதோ வந்து ஒரு விதத்துல செயல்பட்டு என்ன பண்ணுவாரு, அப்போ மொத்தமா வந்து ஒரு தவறான ஒரு ரிசல்ட்டை வந்து கொண்டு வந்துருவார். அதனாலதான் கிருஷ்ணர் இங்க வந்து இந்த செயலுடைய தன்மையை வந்து நீ வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து கிருஷ்ணர் வந்து சொல்றாரு. சோ அதுல எந்த செயலா இருந்தாலும் பொதுவா அதுக்குன்னு வந்து ஒரு விளைவு இருக்கவே செய்யும், அது இல்லாம இருக்காது. ஆனா அப்படி செயலுடைய விளைவும் வராம தடுக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு, ஒரு வழி இருக்கு அப்படிங்கிறத கிருஷ்ணர் இங்க வந்து நமக்கு கத்துக் கொடுக்குறாரு. அதை நீ புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொன்னா இந்த யுத்தத்துல நீ வந்து ஈடுபட்டா கூட நீ வந்து என்ன ஆக மாட்ட, அதோடைய விளைவுனால நீ வந்து பாதிப்பு அடைய மாட்ட அப்படின்னு வந்து கிருஷ்ணர் இங்க வந்து சொல்லி கொடுக்குறாரு. சோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இல்லையா? அதாவது நம்மளுடைய தினசரி இல்லற கடமைகள்ல இருக்கலாம். அந்த இல்லற கடமைகளை வந்து செஞ்சுக்கிட்டே இருந்தா கூட அதோடைய கர்ம வினையினால நம்ம பாதிப்படைய மாட்டோம் அப்படின்னு சொன்னா அது ரியலி ஒண்டர்ஃபுல் இல்லையா? ஏன்னா நம்மளால செயல்படாம இருக்க முடியாது, நம்மளால வந்து குடும்பத்தை விட்டுட்டு இருக்க முடியாது. ஆனா அப்படி இருந்தா கூட குடும்பத்தாரோட சேர்ந்து கூட வந்து நம்ம எப்படி வந்து கிருஷ்ண உணர்வை பயிற்சி பண்றது அப்படிங்கிறத இங்க கிருஷ்ணர் நமக்கு வந்து கத்துக் கொடுக்குறாரு. அதை எப்படி பண்றது அப்படின்னு கேட்டா ஆஹ் கர்மத்தில் அகர்மாவை பார்க்கணும், அகர்மத்துல கர்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கிருஷ்ணர் அந்த மாதிரி சொல்றாரு.
கர்மண்யே அகர்மண்ய பஷ்யேத் அகர்மண்ய கர்மய. கர்மத்துல அகர்மத்தை பார்க்கணும். அது எப்படி கர்மத்துல அகர்மத்தை பார்க்க முடியும்? கர்மம்னா செயல், நம்ம போன ஸ்லோகத்துல பார்த்தோம். அப்போ ஒரு செயல் இருக்கு, அந்த செயல்ல எப்படி செயலற்ற தன்மையை நம்ம பார்க்க முடியும்? இல்லைன்னா ஒரு செயலற்ற தன்மை இருக்கு, அந்த செயலற்ற தன்மையில எப்படி வந்து செயல் பார்க்க முடியும்? ஒரு டேபிள் இருக்கு, அந்த டேபிள் செயலற்ற தன்மையில இருக்கு. அப்ப அந்த டேபிள்ல வந்து ஒரு செயலை நம்ம வந்து பார்க்க முடியுமா? சொல்லுங்க. முடியாது. இல்லைன்னா இப்போ வந்து செயல்படக்கூடிய ஒரு வஸ்து இருக்கு, ஜீவராசிகள் இருக்காங்க, அவங்க கிட்ட செயலற்ற தன்மையை பார்க்க முடியுமா? அதுவும் முடியாது. முடியாது பிரபு. ஏன் முடியாது? பல உங்களால செய்யாம இருக்க முடியாது பிரபு. பல ரிஷிகள் முனிகள் எல்லாம் வந்து என்ன பண்றாங்க, அவங்க எல்லாம் வந்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருடங்கள் தவம் பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க, செயல்படாம தானே இருக்கிறாங்க. செயல்படாம இருக்க முடியாதா? பிரபு மூச்சு விடுறாங்களா பிரபு, அது ஒரு செயல் தானே? அடைச்சிருவிடும். மூச்சு விடுறது ஒரு செயல். ஓகே, அப்ப செயல்படாம இருக்க முடியாதுன்னு சொல்ல வரீங்க? ஆமா பிரபு, இறந்தாதான் வந்து நம்ம செயல்படாம இருக்க முடியும். டெத்ல மட்டும்தான் செயல்படாம இருக்க முடியும். அப்படி இல்ல, அப்ப கூட நம்ம செயல்படதான் செய்வோம். ஏன்னா ஆத்மாக்கு மரணம் கிடையாது, சரீரம் தான். அந்த ஆத்மா என்ன பண்ணும், இந்த சரீரத்தை விட்டா இன்னொரு சரீரத்துக்குள்ள போயிடும், அது செயல்படத்தான் செய்யும். அதனால இது ரெண்டுமே கான்ட்ரடிக்டரி, இது வந்து ரெண்டுமே நேருக்கு நேர் எதிர்மறையான ஒண்ணு. இதுல நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, இந்த ரெண்டையும் ஒன்னா பாக்குறதுங்கிறது கஷ்டம். ஆனா கிருஷ்ணர் இங்க என்ன சொல்றாரு, அப்படி பாக்குறவன் தான் மனுஷர்கள்லயே ரொம்ப அறிவாளி அப்படின்னு வந்து சொல்றாரு. அந்த நபர் எல்லா செயல்களையும் ஈடுபட்டு இருந்தாலும் உன்னத நிலையில நிலை பெற்றிருந்தான் அப்படின்னு. அது அப்படின்னு கேட்டா அதுக்குதான் பிரபுபாதர் நமக்கு இங்க பொருள் உரையில அதை வந்து ரொம்ப தெளிவா வந்து விளக்குறாரு. அதாவது கர்மம் அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு செயல். செயல்ல நம்ம வந்து ஒரு செயலற்ற தன்மையை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டா, இங்க செயலற்ற தன்மை அப்படின்னு சொன்னா என்னன்னா, செயல்களுக்கான பலனை கொடுக்காத தன்மைன்னு அர்த்தம். செயலற்ற தன்மைனா செயலுக்கான பலனை கொடுக்காத தன்மைன்னு அர்த்தம். அப்படின்னா நான் ஒரு செயல் செஞ்சேன், அந்த செயலுக்கு எனக்கு எந்த விதமான ஒரு பலனும் வரலன்னு அர்த்தம். அப்படின்னா நம்ம ஏன் வந்து செயல்படணும், செயல்படாமலே இருக்கலாமே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா நம்ம நார்மலா செய்யக்கூடிய ஒரு செயல், அந்த செயலுக்கு நல்லதோ கெட்டதோ அதுக்கான ஒரு விளைவு நமக்கு வந்து கிடைக்குது. ஆனா இன்னொரு விதமான செயல் இருக்கு, அந்த செயலை செஞ்சா நமக்கு நல்ல பலனும் வராது, கெட்ட பலனும் வராது. அதுதான் இங்க பிரபுபாதர் நமக்கு வந்து சொல்லி கொடுக்குறாரு. அதுதான் கிருஷ்ணரும் சொல்றாரு, கர்மத்துல அகர்மாவை பார்க்கணும் அப்படிங்கிறாரு. கர்மத்துல அகர்மாவை பார்க்கறதுனா செயல்படக்கூடியது, ஆனா அந்த செயல்கள்ல அதோடைய விளைவு வராம பாத்துக்கிறது. அது எப்படி அப்படின்னா, நம்ம தினசரி செய்யக்கூடிய இந்த செயல்களை நம்ம உணர்வோட நம்ம வந்து தொடர்பு படுத்தும் போது, அப்போ நம்ம செயல்படதான் செய்வோம். ஆனா நம்ம செயல்பட்டுக்கிட்டே இருந்தா கூட அந்த செயலோடைய விளைவு நமக்கு வந்து என்ன ஆகாது, நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணாது. அதே நேரத்துல அகர்மத்துல கர்மத்தை பாக்குறது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அகர்மம்னா விளைவை கொடுக்காத செயல்னு பார்த்தோம். அப்போ அந்த விளைவை கொடுக்காத செயல்ல கர்மத்தை பாரு அப்படிங்கிறாரு. கர்மம்னா விளைவை கொடுக்கக்கூடிய செயல். அது எப்படி அகர்மத்துக்குள்ளேயே நம்ம கர்மத்தை அதாவது விளைவை கொடுக்கக்கூடிய செயலை நம்ம வந்து பார்க்க முடியும் அப்படின்னா, அதுவும் கிருஷ்ண உணர்வுக்குள்ள சாத்தியம். அப்படின்னா நம்ம பயப்படக்கூடாது. ஓ, அப்ப கிருஷ்ண உணர்வு செஞ்சா நமக்கு கர்மா வருமா அப்படின்னு பார்க்க கூடாது. இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, கிருஷ்ண உணர்வு செயல்ங்கிறது அகர்மம். அந்த அக்கர்மத்துக்குள்ள நம்ம கர்மத்தை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய அந்த
தினசரி செயல்களே கிருஷ்ண உணர்வு செயல்களா இருக்கணும். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அப்படின்னா தினசரி நம்ம செய்யக்கூடிய அந்த செயல் அது வந்து கர்மா. அதே செயல் வந்து கிருஷ்ண உணர்வா மாறும்போது அது என்ன ஆயிருது? அது அகர்மாவா மாறிடுது. அந்த அகர்மாவே நமக்கு வந்துட்டு ஒரு தினசரி வாழ்க்கையா மாறும்போது அந்த அகர்மாக்குள்ளேயே நமக்கு அந்த அன்றாட தேவைகளான அந்த கர்மாக்களும் அதுக்குள்ளேயே முடிஞ்சு போயிருது. அப்போ நமக்கு வந்து அதை தவிர்த்து இன்னொரு ஒரு செயல் அப்படிங்கிறதுக்கே நமக்கு வந்து அவசியமே இல்லாத மாதிரி ஆயிடுது. நம்ம ஒரு தனிப்பட்ட முறையில நம்மளுடைய தேவைக்காகன்னு ஒரு செயலுக்கு நம்ம வந்து அவசியமே இல்லாத ஒரு நிலைக்கு வரும்போது அப்ப என்ன ஆயிடுறோம்? கம்ப்ளீட்டா வந்து நம்ம வந்து இந்த கர்ம பந்தத்துல இருந்து நம்ம வந்து விடுபட்டுறோம். அது எப்படி பிரபு? நம்மளுடைய தேவைக்காக செயல்படாமலே இருக்கணும் அப்படின்னு சொன்னா அப்ப நம்ம தேவைக்காக நம்ம சமைக்கணும், சாப்பிடணும், நம்ம வந்து வீடை பார்த்துக்கணும், பல வேலைகள் நம்ம வந்து பண்ண வேண்டியிருக்கு. அப்புறம் எப்படி அது நம்ம தேவைக்கு நம்மளுடைய தேவைக்கானதா இல்லாம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து 2 விதமான ஆப்ஷன் இருக்கு. இப்போ சில நேரங்கள்ல வந்து ஒரு வீடு இருக்கும், அந்த வீட்டுல எல்லாருமே பக்தர்களா இருப்பாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்க வந்து அந்த பக்தர்களுக்காக அவங்க அது வந்து என்ன ஆயிருது? அது வந்து பக்தர்களுக்கு அவங்க குடும்ப நண்பர்கள் தான், அவங்க குடும்ப உறவினர்கள் தான், சொந்த குடும்ப உறவினர்கள் தான். ஆனா அவங்க எல்லாருமே பக்தர்களா இருக்கிறதுனால அந்த குடும்ப உறவினர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணிக்கக்கூடிய அந்த கடமைகள் இருக்கு இல்லையா? அது வந்து ஒரு வைஷ்ணவருக்கு செய்யக்கூடிய ஒரு சேவையாக அது வந்து மாறிடுது. ஆஹ் சோ எல்லாருமே பக்தர்களா இருக்கிறதுனால அவங்களும் நல்லா பக்தி பண்ணணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம்? அவங்களுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்றோம். ஒரு அம்மாவா நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்களுக்கு இதுக்கு முன்னாடியும் சமைச்சு கொடுக்க தான் செஞ்சோம், இப்பயும் சமைச்சு கொடுக்குறோம். ஆனா முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்? பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணாம கொடுத்தோம். சோ பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணாம கொடுக்கறது என்ன? அது வந்து பாவம் அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே 3வது அத்தியாயத்துல பார்த்தோம். அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு அம்மாவா நம்ம குழந்தைங்களுக்கு நல்லது மட்டுமே நம்ம நினைக்கக்கூடிய ஒரு சுபாவம் நமக்கு உண்டு. அதுல மாற்று கருத்தே கிடையாது. கண்டிப்பா அம்மா எப்பயுமே குழந்தைக்கு நல்லதுதான் நினைக்கிறாங்க. ஆனா நமக்கு இந்த சாஸ்திர ஞானம் இல்லாததுனால நம்மளே என்ன பண்ணிருக்கிறோம்? நம்ம குழந்தைங்களுக்கு நாமளே வந்து அந்த பகவானுக்கு அர்ப்பணிக்கப்படாத உணவை கொடுத்து கொடுத்து அது ஒரு கர்மாவை நம்ம வந்து சேர்த்திருக்கிறோம். பாசத்துலதான் பண்ணோம். ஆனாலும் நமக்கு இந்த சாஸ்திர ஞானம் இல்லாததுனால நம்ம என்னதான் பண்ணிருக்கிறோம்? அவங்களுக்கு கர்மாவை தான் அதிகரிச்சிருக்கிறோம். ஆனா அதே இது இப்ப கிருஷ்ண உணர்வுக்கு வந்ததுக்கு அப்புறமா நாம நம்ம வந்து பகவானுக்காக சமைக்கிறோம், பகவான் நான் சமைச்சதை சாப்பிடணும் அப்படின்ற அந்த ஒரு ஆழ்ந்த ஒரு அன்போட பகவானுக்காக வந்து சமைக்கிறோன்ற அந்த உணர்வோட சமைச்சு அதை வந்து பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி அதை வந்து நம்மளுடைய குழந்தைங்களுக்கோ கணவருக்கோ கொடுத்து அவங்க சாப்பிடும்போது அப்ப நம்ம வந்து அவங்களுடைய உடல் நலத்தையும் பார்த்துக்கிறோம், அவங்களுடைய ஆத்ம நலத்தையும் பார்த்துக்கிறோம். உடல் நலம் நல்ல சத்தான அந்த உணவுகளை கொடுக்கறதுனால, ஆத்ம பலம் அது பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணதுனால அதுல வந்து எந்த விதமான கர்மாவும் கிடையாது. அது வந்து அவங்களுடைய ஆன்மாக்கு ரொம்ப உகந்ததா இருக்கு. ஏன்னா அந்த பிரசாதம் சாப்பிடுறதுனால என்ன ஆவாங்க? கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து பக்தர்களா மாறுவாங்க. இல்ல ஏற்கனவே பக்தர்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க இன்னும் நமக்கும் வந்து என்ன பண்ணுவாங்க? உதவியா இருப்பாங்க. உம் எனக்கு தெரிஞ்ச ஒரு பக்தர்கள் இருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? ஆஹ் வீட்டு சூழ்நிலையின் காரணமா 2 பேருமே வேலை செய்யக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா மனைவி வந்து சமைச்சு வைப்பாங்க. 2 பேருமே வேலைக்கு போறாங்க, வேலை பண்றாங்க. ஆனா நைட்டு வந்து கணவர் வந்து என்ன பண்றாரு? அந்த பாத்திரத்தெல்லாம் அவர் கழுவி கொடுத்துடுறாரு. மாதாஜி அவங்க காலையில எல்லாம் வந்து சமைச்சு கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்க? அவங்க வந்து வேலைக்கு போயிடுறாங்க. அவங்களும் சாயங்காலமா வர்றாங்க. சோ அவங்க வந்து பாருங்க, எதுக்காக இதை அவர் பண்ணாரு அப்படின்னா, ஆரம்பத்துல இதை அவர் பண்ணல. தன்னுடைய மனைவி ஆரம்பத்துல 2யுமே அவங்களே தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப இவர் மட்டும் வந்து பக்திக்கு வந்துகிட்டு இருந்தாரு. நம்மளுடைய சென்டருக்கு வருவாரு, வீட்டு சூழ்நிலைகள் எல்லாம் அப்பப்ப என்கிட்ட சொல்லுவாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் அவங்க மனைவியை வந்து கூட்டிட்டு வர சொன்னோம். அப்புறம் பேசினதுக்கு அப்புறமா அவங்க மனசுல ஒரு மாற்றம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து என்ன பண்ணாங்க? அவங்க இவருடைய பக்திக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. கொஞ்சம் அவங்களுடைய அந்த ஒரு
பிடிவாதத்துல இருந்து இறங்கி வந்து இவருடைய பக்திக்கு வந்து உதவி பண்ணாங்க. உடனே இவர் நினைச்சாரு, சார் அவங்களும் பக்தி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அவர் நினைச்சாரு, என்னதான் இருந்தாலும் அவளுடைய அந்த பிடிவாதத்துல இருந்து இறங்கி வந்து பக்தி பண்றா, நமக்கு வந்துட்டு ஒத்தாசையா இருக்கிறா, அதனால நம்ம என்ன பண்ணணும், நம்மளும் வந்து அவங்களுக்கு ஒத்தாசையா இருக்கணும்னு சொல்லி அதுக்கப்புறமா இவர் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாரு, அந்த அம்மாவுக்கு வந்துட்டு ஆஹ் உதவி செய்ய ஆரம்பிச்சாரு. இப்ப 2 பேருமே ஹாப்பியா வந்து என்ன பண்றாங்க, அவங்க ஒர்க்கும் பண்றாங்க, பக்தியும் பண்றாங்க. இதுதான் வந்து கிருஷ்ண கான்சியஸ் உடைய ஒரு பியூட்டி. யார் வீட்டுல எல்லாம் வந்து உங்க வீட்டுக்காரர் பாத்திரம் கழுவுன்னு நினைக்கிறீங்களோ ட்ரை பண்ணிக்கோங்க. அதனால ஆஹ் சோ அந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணணும், பகவானுக்கு அது நைவேத்தியம் செய்து நம்ம அந்த உணவை கொடுக்கும்போது என்ன ஆகுது, அது வந்து கர்ம வினைகள் இல்லாத ஒரு உணவா அது வந்து மாறுது. அப்போ பக்தர்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது பக்திக்கு வந்து இன்னும் சாதகமானதா இருக்கு. பக்தர்களா இல்லாட்டினாலும் அவங்க பக்திக்கு வர்றதுக்கு அது வந்து ஒரு சாதகமானதா இருக்கு. சோ இந்த விதத்துல நம்ம செய்யற ஒவ்வொரு செயலையும் நாம வந்து கிருஷ்ண உணர்வோட தொடர்பு படுத்தும் போது அப்ப அது வந்து என்ன ஆயிருது, முழுவதுமா அது வந்து கிருஷ்ண உணர்வு செயலா மாறிடுது. அது நமக்குன்னு உண்டான ஒரு செயலா மாறுறது கிடையாது. உம் ஆஹ் நான் இப்ப சொன்ன மாதிரி நம்ம சமைச்சா கூட பகவானுக்காகவும் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய வைஷ்ணவர்களுக்காகன்னு அது ஆகுது. நம்ம அந்த மனோநிலைக்கு வந்துடணும். நம்ம வீட்டுல இருக்கிறவங்களும் நம்மளுடைய வைஷ்ணவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மனநிலைக்கு வந்துட்டோம்னா அப்போ அது வந்து என்ன ஆயிருது, கம்ப்ளீட்டா சர்வீஸா மாறிடுது. கடமை அப்படிங்கிறது வேற, சர்வீஸ் அப்படிங்கிறது வேற. கடமை அப்படிங்கிறது இது எனக்காக ஒரு செயல் அப்படின்னு வந்து அதை நானா விரும்பி செய்யுது அப்படிங்கிறது. சோ ஒரு அம்மாவா என் கடமை இவங்களுக்கு சமைச்சு போட வேண்டியிருக்கு, ஒரு மனைவியா என்னோட கடமை இவங்களுக்கு சமைச்சு போட வேண்டியிருக்கு அப்படிங்கிறத விட இது என்னுடைய சேவை அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அங்க வந்து என்ன ஆகுது, அது நம்மளுடைய முழு விருப்பத்தை அது வந்து வெளிப்படுத்துது. ஏன்னா சேவை அப்படின்னு சொன்னாலே நம்ம விருப்பப்பட்டு செய்யக்கூடியது இல்லையா? சோ அதனால நம்மளுடைய வீட்டுல நம்ம செய்யக்கூடிய இந்த செயல்களை எல்லாம் வைஷ்ணவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த சேவையா நம்ம பார்க்கும்போது அப்ப என்ன ஆகுது, அந்த குடும்ப உறவினர்களுக்கு மேலையும் வந்துட்டு ஒரு சரியான ஒரு மதிப்பு மரியாதை வருது. அவங்கள நம்ம வந்து என்னன்னு நினைக்க மாட்டோம், நம்மளுடைய குடும்ப உறவினர்களா அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம், சில நேரம் அவங்கள வந்துட்டு நம்ம குறை சொல்லுவோம், இல்ல திட்டுவோம், இல்லைன்னா டிஸ்கரேஜ் பண்ணுவோம், இது எல்லாமே பண்ணுவோம். ஆனா எப்போ வந்து அவர்களை வைஷ்ணவர்களா பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அவங்கள திட்ட மாட்டோம், அவங்கள டிஸ்கரேஜ் பண்ண மாட்டோம், அவங்க கிட்ட குற்றம் கண்டுபிடிக்க மாட்டோம். ஏன்னா வைஷ்ணவர்களுக்கு மேல குற்றத்தை கண்டுபிடிக்கிறது அபராதம் அப்படின்னு சொல்லும் போது அப்ப நம்ம குற்றத்தை கண்டுபிடிக்க மாட்டோம். சோ இதெல்லாம் பண்ணோம்னா அப்புறம் எப்படி வீட்டுல சண்டை வரும், வீட்டுல பிரச்சனை வர்றதுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கா? ஒரு வாய்ப்புமே இல்லை. சோ அதனாலதான் வந்து குடும்ப உறவினர்கள்ல கூட நம்ம வைஷ்ணவர்களா வந்து மாத்தணும், வைஷ்ணவர்களா பார்க்கணும். எல்லாரும் குடும்ப உறவினர்களே பக்தர்களா ஆயிட்டா கூட அவங்கள நம்ம வந்து எப்படிதான் பார்க்கணும், வைஷ்ணவர்களா தான் பார்க்கணும். அவர்களை வைஷ்ணவர்களா பார்த்து நம்ம அவங்களுக்கு சேவை செய்யும் போது அப்போ அதோடைய கர்ம வினை நமக்கு வராது. இதுதான் வந்து அகர்மாவை பாக்குறது, கர்மாவை பாக்குறது. இப்ப ரெண்டுமே நம்ம சைமல்டேனியஸா ஒரே இந்த உதாரணத்துல நம்ம வந்து பார்த்திருக்கிறோம். ஒரு ஒரு பெண் அவங்க வந்து ஒரு அம்மா மனைவி இப்படி எந்த ஒரு உறவா இருந்தாலும் அதுக்கு இடையில அவங்க செய்ய வேண்டிய கர்மா இருக்கு இல்லையா? அதாவது அவங்களுக்கு விதிக்கப்பட்ட செயல்னு ஒண்ணு இருக்கு, அதை அவங்க பண்ணணும். ஆனா அந்த செயலை செய்யும் போது அதனால அவங்க வந்து என்ன ஆகுறாங்க, பந்திக்கப்படுறாங்க. அது நடக்காம இருக்கணும்னா அவர்கள் எல்லாமே நம்ம வந்து வைஷ்ணவர்களா கருதி வைஷ்ணவர்களாகவே இருக்கணும், வைஷ்ணவர்களாகவே அவங்கள கருதணும். அந்த ஒரு மனநிலையில செய்யும் போது அது என்னவா மாறிடுது, அது சேவையா மாறிடுது. அதனால அது எந்த விதமான கர்ம பந்தத்துக்குள்ளேயும் அது வந்து வர்றது கிடையாது. நம்ம கிருஷ்ண உணர்வே செய்துக்கிட்டு இருந்தா கூட அது உள்ளுக்குள்ளேயே நம்ம செய்ய வேண்டிய அந்த கடமைகளும் நிறைவேற்றப்படுறதுனால அப்போ அகர்மாக்குள்ளேயே கர்மாவும் முடிஞ்சிருறதுனால அப்போ நமக்கு தனிப்பட்ட முறையில எந்த ஒரு கர்மாவும் வர்றதுக்கு வாய்ப்பும் கிடையாது. சோ அதனால வந்து இந்த கிருஷ்ண உணர்வு அப்படிங்கிறது வந்து என்னன்னா
நமக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். அது வந்து என்ன பண்ணுது, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை செய்து கொண்டே அதுல அந்த வாழ்க்கையில இருந்துகிட்டே அதோடைய கர்ம வினையினால பாதிக்கப்படாம அப்புறம் ஒரு நாள் கண்டிப்பா வந்து பகவானையும் அடைவதற்கு இந்த கிருஷ்ண உணர்வு நமக்கு வந்து உதவி பண்ணுது அப்படிங்கறத நம்ம என்னைக்கும் மறந்துடவே கூடாது. அதுல கொஞ்சம் கூட நமக்கு சந்தேகமே வரக்கூடாது. ஏன்னா நமக்கு வெளிப்புறமா பாக்குறதுக்கு தெரியும், நான் என்ன பண்றேன், சும்மா வீட்டுல சமைக்கிறேன், ஏதோ வந்து வீட்டு வேலை பண்றேன், அவ்வளவுதான். அதனால நான் வந்து பகவானை அடைய முடியுமா அப்படின்னு யாரும் நினைச்சு வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த 4வது அத்தியாயம் 5வது அத்தியாயத்தை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுதான் வந்து கிரகஸ்தர்களுக்கான ஒரு பெஸ்டான ஒரு சாப்டர்னு நான் சொல்லுவேன் பகவத்கீதையில. சோ இதை சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கிரகஸ்தர்கள் இதன் பிரகாரம் வந்து செயல்பட ஆரம்பிச்சுட்டா கண்டிப்பா அந்த ஃபேமிலி லைஃப்ல இருந்துட்டே நம்மளால என்ன பண்ண முடியும், உயர்ந்த ஞானத்தை அடைய முடியும். கண்டிப்பா நம்மளால வந்து பகவானையும் அடைய முடியும். அதனால இது சாதாரணமா நினைக்க வேண்டாம். நம்ம இந்த கிருஷ்ண உணர்வு அந்த அளவுக்கு நம்மளை வந்து பக்குவப்படுத்தும். சோ அதனால இந்த கிருஷ்ண உணர்வோட நம்மளுடைய இல்லற கடமைகளையும் சரியா வந்து இணைச்சு அதை சரியான ஒரு மனோபாவத்தோட பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா செயல் வெளிப்புறமா வந்து எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது, பெரிய அளவுல மாற்றம் கிடையாது. முன்னாடியும் சமைச்சோம், இப்பயும் சமைக்கதான் செய்யறோம். என்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு போட்டு முன்னாடி சமைச்சோம், இப்ப வெங்காயம் வெள்ளைப்பூடி இல்லாம சமைக்கிறோம். அவ்வளவுதான் பெரிய வித்தியாசமே தவிர செயல் ஒண்ணுதான். ஆனா அது எங்க வந்து மாறுபடுது, அது உணர்வுல மாறுபடுது. நான் எந்த உணர்வோட நான் வந்து பண்றேங்கிறதுலதான் அந்த செயலுடைய விளைவு வந்து மாறுது. அப்போ அந்த உணர்வு அப்படிங்கிறது என்ன, அந்த உணர்வு கிருஷ்ண உணர்வு. நான் கிருஷ்ணருக்காக இதை நான் பண்றேன், இவங்கெல்லாம் கிருஷ்ணருடைய பக்தர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வை ஒருத்தர் வந்து அடையும் போது அப்பதான் அவர் வந்து என்ன ஆகுறாரு, கம்ப்ளீட்டா வந்து மாறுது. அவங்க வந்து அந்த கர்ம வினைகள்லையும் வந்து மாட்டாம என்ன பண்றாங்க, அடைகிறாங்க, பகவானையும் அடைகிறாங்க. நம்ம இந்த ஸ்லோகத்துல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸ்லோகம் 19. யஸ்ய சர்வே சமாரம்பாः காமசங்கல்ப விவர்ஜிதாः ஞானாக்னி தப்த கர்மாணாம் தம்மாஹுः பண்டிதம் புதாः. படிக்கட்டுமா பிரபு? கிருஷ்ணா பிரபுஜி, ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, நான் படிக்கட்டுவா? ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. யாருடைய முயற்சிகள் அனைத்தும் புலனுகர்ச்சியிலிருந்து விடுபட்டுள்ளதோ அவன் பண்டிதனாக அறியப்படுகிறான். அத்தகையவன் பக்குவமான அறிவு என்னும் நெருப்பால் செயல்களின் விளைவுகளை சுட்டரித்தவன் என்று சாதுக்களால் கருதப்படுகிறான். பொருளுரை: கிருஷ்ண பக்தனின் செயல்களை பூரண அறிவுடையோர் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். கிருஷ்ண பக்தன் புலனுகர்ச்சிக்கான எல்லாவித விருப்பங்களிலிருந்து விடுபட்டுள்ளான். எனவே பரமபுருஷ பகவானின் நித்திய தொண்டனாக இருப்பதே எனது சொரூப நிலை என்னும் பக்குவ அறிவால் அவன் தனது செயல்களின் விளைவுகளை எரித்து விட்டவனாக கருதப்பட வேண்டும். ஞானத்தின் இத்தகு பக்குவ நிலையை அடைந்தவன் உண்மையான பண்டிதன் ஆவான். இறைவனுடனான நித்திய தொண்டினை பற்றிய இவ்வறிவினை வளர்ப்பது நெருப்பிற்கு ஒப்பிடப்படுகிறது. இத்தகு நெருப்பினை தூண்டிவிட்டால் போதும், செயலின் எல்லா விளைவுகளையும் அங்கு எரித்துவிடும். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, தேங்க்யூ. காமவர்ஜிதா, அதாவது புலனுணர்ச்சிக்கான ஆசையிலிருந்து ஒருத்தர் வந்து விடுபடணும். எப்படி எப்படி இது வந்து சாத்தியம் அப்படின்னு சொன்னா, ஞானத்தினால, அப்புறமா வந்து சங்கல்ப மன உறுதி, இந்த 2 நாளதான் வந்து என்ன பண்ண முடியும், ஒருத்தர் வந்து இந்த நிலையை அடைய முடியும். சோ யார் ஒருத்தர் வந்து இந்த காம விவர்ஜிதா புலனின்பங்களுடைய செயல்கள்ல இருந்து சங்கல்ப ஒரு மன உறுதியோட ஞானாக்னி ஒரு பக்குவமான ஞானத்தின் மூலமா அவர் வந்து அதுல இருந்து விடுபட்டு இருக்கிறாரோ, அப்போ அவர் வந்து எப்படி இருக்கிறாரு, பக்குவமான அறிவுல இருக்கிறாரு. அவர் வந்து எல்லா செயல்களின் விளைவுகளையும்
அவர் வந்து சுட்டெரித்தவர்னு சாதுக்களால் கருதப்படுகிறான் அப்படின்னு வந்து கிருஷ்ணர் சொல்றார். சோ அகைன் கிருஷ்ணர் வந்து இங்க அவர் சொல்லக்கூடிய இந்த கருத்தானது தன்னுடைய கருத்துல சாதுக்கள் எல்லாருனாலையுமே வந்து ஆஹ் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கருத்து அப்படிங்கிறத வந்து சொல்றாரு. ஓகே, சோ இந்த புலனின்பத்திலிருந்து விடுபட்டிருக்கிறதுக்கும் இங்க அர்ஜுனனுடைய இந்த யுத்தத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு கேட்டா, அர்ஜுனன் இங்க யுத்தம் செய்ய மாட்டேன்னு சொல்றதுக்கான காரணமே வந்து புலனின்பம் தான். என்ன அந்த புலனின்பம் அப்படின்னு கேட்டா, தன்னுடைய குடும்ப உறவினர்களோட அவன் வந்து சேர்ந்து ஜாலியா வந்துட்டு அரட்டை அடிக்க முடியாது, எங்கேயும் வந்து பிக்னிக் போக முடியாது, செல்ஃபி எடுக்க முடியாது, அதெல்லாம் அவனுடைய கவலை. இந்த மாதிரி வந்து ஆஹ் குடும்ப உறவினர்கள்லாம் இறந்துட்டா, நாளைக்கு நான் வந்து ஒரு பென்ஸ் கார் வாங்கினேன், ரோல்ஸ் ராய் கார் வாங்கினேன், அதெல்லாம் அப்புறம் யார்கிட்ட போய் காமிக்கிறது? யாருமே இல்லைன்னா அப்புறம் யார் கூட சேர்ந்து இதெல்லாம் அனுபவிக்கிறது அப்படிங்கிறது அர்ஜுனனுடைய ஒரு கவலை. சோ இது வந்து ஒரு புலனின்பம். அவனுடைய சொந்த புலனின்பத்துக்காக தர்மத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய அந்த யுத்தத்தை அவன் வந்து என்ன நினைக்கிறான், அதை அவன் வந்து பாவம்னு நினைக்கிறான். சோ அதனாலதான் கிருஷ்ணர் இங்க என்ன சொல்ல வர்றாரு, நீ வந்து உன்னுடைய சொந்த புலனின்பத்துக்காக நீ வந்து இந்த யுத்தத்தை நீ வந்து தவிர்த்த அப்படின்னு சொன்னா, அப்போ அதனாலதான் நீ வந்து விளைவுகள்ல நீ மாட்டிப்பியே தவிர, ஏன்னா ஒரு சத்திரியனா நீ வந்து தர்மத்தை காப்பாற்ற வேண்டியது உன் கடமையா இருக்குது. ஆனா நீ அதை பண்ணாம நீ என்ன பண்ற, நீ வந்து ஆஹ் உன்னுடைய புலனின்பத்துக்காக அந்த யுத்தத்தை நீ வந்து நிராகரிக்கிற. அப்படி நீ வந்து நிராகரிக்கிறதுனால உனக்குத்தான் வந்து பாவ விளைவு வருமே தவிர, அதற்கு மாறா நீ வந்து இந்த யுத்தத்துல வந்து செயல்படும் போது உனக்கு வந்து என்ன ஆகுது, உன்னுடைய கர்ம வினைகள் போகுது. எப்படி இந்த கர்ம வினைகள் போகும் அப்படின்னு கேட்டா, அதேதான், உன்னுடைய புலனின்பத்தை பெருசா நினைக்காம தர்மத்துக்காக நீ வந்து இப்ப யுத்தம் பண்றதுனால அப்ப என்ன ஆகாது, அதோடைய விளைவு உனக்கு வந்து வராது அப்படின்னு நீங்க வந்து சொல்ற. சோ அதுதான் வந்து ஒரு பக்குவமான ஒரு அறிவு. நீ உன்னுடைய புலனின்பத்தை வந்து நீ மையமா நினைச்ச அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு பண்டிதனுடைய ஒரு செயல் கிடையாது, அது ஒரு பக்குவமான அறிவுள்ளவன் செய்யக்கூடிய செயல் கிடையாது அப்படின்னு நீங்க வந்து கிருஷ்ணர் சொல்றாரு. ஸோ இது நம்மளுடைய லைஃப்ல எப்படி வந்து புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம அஃப்கோர்ஸ் கிருஷ்ணர் இன்னும் வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல வந்து சொல்வாரு, தர்மப்படி இருக்கக்கூடிய காமம் நான் தான் அப்படின்னு வந்து சொல்றாரு. சோ அதனால அந்த தர்மப்படி இருக்கக்கூடிய காமத்தை பத்தி நம்ம இங்க வந்து பேசல. அது வந்து ஆஹ் கடவுள்னால அனுமதிக்கப்பட்ட ஒண்ணு, அது வேற விஷயம். ஆனா அந்த லிமிட்டை தாண்டி வந்து நம்ம போகும்போது அப்ப அது என்னவா மாறுது, அதுதான் வந்து பாவ செயலா மாறுது. சோ எப்போ ஒருத்தர் தன்னுடைய லிமிட்டை தாண்டுறாரோ, இது இயல்பு. ஒரு நாடு இருக்குன்னா அந்த நாட்டுல ஒரு குடிமகனுக்குன்னு வந்து அவருடைய உரிமைகளுக்குன்னு வந்து ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டை தாண்டி அவர் வந்து என்ன பண்ண முடியாது, அவர் செயல்பட முடியாது. அந்த லிமிட்டை தாண்டி அவர் செயல்பட்டார்னா அப்ப என்ன, அவரை வந்து குற்றவாளியா பார்ப்பாங்க, அவரை வந்து தீவிரவாதின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குடிமகன் அவருக்குன்னு உண்டான உரிமைகளுக்குள்ள அவர் செயல்படுறதுக்கு எந்த விதமான ஒரு தடையும் கிடையாது. அதுக்காக அவர் தண்டிக்கப்படுறதும் கிடையாது இல்லையா? இப்ப நமக்கு நம்மளுடைய நாட்டுல இந்த உரிமைகள் சுதந்திரம் இருக்கு. அந்த குறிப்பிட்ட ஒரு உரிமை சுதந்திரத்துக்கு உள்ள செயல்படும் போது போலீஸ் நம்மளை வந்து கேள்வி கேட்பாங்களா? இப்ப உதாரணத்துக்கு போராடுறாங்க, அந்த போராட்டம் நடத்துறதுக்கும் நமக்கு வந்து ஒரு உரிமை இருக்கு. ஆனா அந்த போராட்டத்தை இப்படிதான் நடத்தணும்னு சொல்லி ஒரு வரைமுறை இருக்கு. அந்த வரைமுறையை தாண்டி ஒருத்தர் வந்து செஞ்சாரு அப்படின்னு சொன்னா அப்போ அது என்ன ஆகுது, அதுதான் வந்து அதுதான் வந்து ஒரு போராட்டமா மாறி, அதாவது என்ன சொல்றது, பிரச்சனையா மாறுது. அப்போ அந்த நேரத்துல அந்த போராட்டம் செய்தவரை வந்து என்ன பண்றாங்க, கைது பண்றாங்க. அப்ப அவரு என்ன நடக்குது அங்க, அவருடைய அந்த லிமிட்டை வந்து தாண்டுனதுனால அவர் வந்து அந்த தண்டனைக்கு வந்து ஆளாகிறார். அது மாதிரி ஆஹ் யாரா இருந்தாலும், பிரம்மச்சரியா இருந்தாலும் சரி, கிரகஸ்தர்களா இருந்தாலும் சரி, சன்னியாசியா இருந்தாலும் சரி, என்ன பண்ணணும், அவங்களுடைய லிமிட் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும்.
அந்த லிமிட்டை தெரிஞ்சு அவங்க வந்து செயல்பட்டாங்க அப்படின்னு சொன்னா யாருமே என்ன ஆக மாட்டாங்க, அவங்களுடைய செயலுடைய விளைவுனால வந்து பாதிப்பு அடைய மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம அவங்க லிமிட்டை கிராஸ் பண்ணும்போது என்ன ஆயிடுறாங்க, அப்போ அதோடைய விளைவுனால அவங்க வந்து பாதிப்படைகிறாங்க. ஸோ இந்த ஒரு தர்மமானது எல்லாருக்குமே பொருந்தும். அது வந்து வர்ணமா இருந்தாலும் சரி, ஆசிரமமா இருந்தாலும் சரி. 4 வர்ணம் 4 ஆசிரமம், இதுல எந்த இதுக்குமே வந்துட்டு ஒரு விதிமுறை இருக்கு. அந்த விதிமுறைக்கு உட்பட்டு ஒருத்தர் செயல்படும் போது அதன் மூலமா என்ன ஆகுறாரு, அவர் பக்குவம் அடைகிறார். நம்ம பொதுவா என்ன நினைக்கிறோம், இந்த மாதிரி ஒரு விதிமுறைகள் இருக்கிறது நம்மளுடைய சுதந்திரத்துக்கு எதிரானதா இருக்கு, நம்மளை அடிமைப்படுத்த நினைக்கிறாங்க, நம்மளை வந்து கட்டுப்படுத்த நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. பெண்கள் சில இப்போ இந்த மாடர்ன் கல்ச்சர்ல என்ன நினைக்கிறாங்க, ஆண்கள் நம்மளை அடிமைப்படுத்துறாங்கன்னு நினைக்கிறாங்க. இல்ல வெள்ளையா இருக்கிறவங்க கருப்பர்களை வந்து அடிமைப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி நினைக்கிறாங்க. உண்மையிலே இது கொஞ்சம் நடந்திருக்கும், செஞ்சிருக்கு, இல்லைன்னு கிடையாது. ஆனா நான் என்ன அர்த்தத்துல சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, சாஸ்திரத்துல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு விதிமுறை அப்படிங்கிறது அது நம்மள வந்து அடிமைப்படுத்துவதற்காக இல்ல, அந்த விதிமுறையானது நம்மளை வந்து பக்குவப்படுத்துவதற்காக கொடுத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு ஒரு மனிதனுக்கும் விலங்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, மனிதன் வந்து விதிமுறைகளுக்கு உட்பட்டு அவனால வாழ முடியும். அதனால அந்த விதிமுறைக்கு உட்பட்டு அந்த விலங்குகளுக்கு உண்டான விதிமுறைகளுக்கு உட்பட்டு என்ன பண்றாங்க, அவங்க வாழ்றாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா புலி வந்து என்ன செய்யாது, நம்ம வீட்டுல வந்து அரிசி வந்து திருடி சாப்பிடாது. அதுக்கு அது தேவையே இல்லை. நீங்க புலிக்கு முன்னாடி 1,00,000 ரூபாய் பணத்தை போட்டாலும் அதுக்கு வந்து என்ன, அது ஏதோ வந்து தேவையில்லாத ஒண்ணுன்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு போயிடும். மோந்து பார்த்துட்டு அது மேல உச்ச அடிச்சுட்டு போயிடும். ஏன்னா அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனா அதே இது ஒரு மனுஷனா இருந்தானா விடுவானா, விட மாட்டான். ஆனா ஒரு மனிதனா இருக்கிறவன் அந்த மாதிரி நடந்துக்கணும். எப்படி வந்து ஒரு புலி அத ஒரு 1,00,000 ரூபாய் பணத்தை பார்த்தா அதுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லைன்னு அது நினைக்குதோ, துச்சமா நினைக்குது இல்லையா? அதுக்கு வேண்டாத ஒரு பொருளா இருந்தா அது மோந்து பார்த்துட்டு இது நமக்கு வேண்டாத பொருள்னு சொல்லிட்டு அது மேல உச்ச அடிச்சுட்டு போயிடும். அந்த மாதிரி ஒரு துச்சமா நினைக்கணும் ஒருத்தர் இன்னொருத்தருடைய ஒரு பொருளை பார்க்கணும்னா. இன்னொருத்தருடைய பொருளை பார்த்தா அந்த மாதிரி ஒருத்தர் துச்சமா நினைக்கணும். சோ அந்த ஒரு ஞானத்தோட மனிதனால செயல்பட முடியும். அந்த ஞானம் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா மனிதன் என்ன பண்றது இல்ல, அப்படி நடக்கிறது இல்ல. அதுதான் இங்க பிரச்சனை. சோ சாஸ்திரம் என்ன சொல்லுது, ஒரு மனிதனா இருக்கப்பட்டவன் இந்த மாதிரி தான் வந்து மற்றவர்களுடைய உடைமையை பார்க்கணும்னு வந்து சொல்லுது. இது வந்து ஒரு விதிமுறை. இந்த விதிமுறை வந்து எதுக்கு நம்மளை இப்படி கட்டுப்படுத்துறாங்க, நம்மளை வந்து அடிமைப்படுத்துறாங்க அப்படின்னு ஒருத்தர் நினைச்சாரு அப்படின்னு சொன்னா சமுதாயம் அமைதியாக இருக்குமா? சொல்லுங்க. இருக்காது. சாஸ்திரங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கட்டுப்பாடுகளை நம்ம வந்து நம்மளுடைய சுதந்திரத்தை பறிக்கிறதா நம்ம நினைச்சோம் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் நம்ம இந்த சமுதாயத்துல வந்து வாழவே முடியாது. இந்த சமுதாயம் முதல்ல வந்து ஒரு மனித சமுதாயமாவே இருக்காது. சோ சாஸ்திரம் என்ன பண்ணுது, இந்த மாதிரியான விதிமுறைகளை கொடுக்கறதன் மூலமா நம்மள மற்றவர்களுடைய பொருள்களுக்கு மேல ஆசைப்படாம நம்மளை வந்து பக்குவப்படுத்துது. அந்த மாதிரி பக்குவம் அடைஞ்சோம் அப்படின்னு சொன்னா நமக்கு மற்றவர்களுடைய பொருள்களுக்கு மேல ஆசை வராது. நம்ம திருடணும்னு நினைக்க மாட்டோம். இல்ல அவர்கிட்ட இருந்து எப்படியாவது அந்த பொருளை அபகரிக்கணும்னு நினைக்க மாட்டோம். அதனால இன்னொருத்தருக்கு துன்பத்தை கொடுக்க மாட்டோம். அதனால நம்ம கர்ம வினைக்குள்ள மாட்ட மாட்டோம். சோ அதனால ஒருத்தர் வந்து என்ன பண்ணணும், ஒருத்தர் இந்த விஷயத்த வந்து தெளிவா வந்து புரிஞ்சிருக்கணும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அறிவை ஒருத்தர் வந்து பயன்படுத்தி என்ன பண்ணணும், சாஸ்திரங்கள்ல நம்ம எப்படி வாழணும்னு சொல்லப்பட்டிருக்கோ அந்த விதத்துல ஒருத்தர் வந்து என்ன பண்ணணும், வாழ்வதற்கு முயற்சி பண்ணணும். சோ அப்படி அவர் தன்னுடைய வாழ்க்கையை வந்து நடத்தினாரு அப்படின்னு சொன்னா அவர் நேச்சுரலாவே எல்லா விதமான
இருந்தும் எல்லா விதமான புலனுகர்ச்சியில இருந்தும் அவர் வந்து வெளியில வந்துருவார். அந்த அட்ராக்ஷன் இருக்காது. இப்ப நான் சொன்ன மாதிரி ஆஹ் மற்றவருடைய பொருளை பார்க்கும்போது நம்ம இந்த மாதிரி துச்சமா பார்க்கணும்ன்ற அந்த ஒரு ஞானம் கிடைச்சதுன்னா அப்போ அவர் இயல்பாவே தப்பு பண்ண மாட்டார் இல்லையா? அப்ப தப்பு பண்ணலைன்னா அவருக்கு கர்ம வினையும் வரப்போறது இல்ல. அந்த கர்ம வினையினால அடுத்து அவரு கஷ்டப்பட போறதும் கிடையாது. அதனாலதான் வந்து என்ன சாஸ்திரம் சொல்லுது, இந்த ஞானத்தை ஒருத்தர் கண்டிப்பா வந்து அடையணும். இந்த ஞானத்தை அடையாம நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அப்ப நம்ம எந்த செயல் சரி தப்புனே தெரியாம நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்ம வந்து எல்லாத்தையுமே மனம் போன போக்குல பண்ணுவோம். அதுக்கப்புறமா அதோடைய விளைவுல மாட்டிட்டு நம்ம வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆஹ் அதுதான் வந்து துரியோதனன் வந்து பண்றான். துரியோதனனுக்கு வந்து கட்டுப்படுத்த முடியல. என்போம்னா என்ன, அவனுக்கு அந்த ராஜ்யத்தை அனுபவிக்கணுங்கிற அந்த ஒரு ஆசை. அந்த ஆசையினால அவன் வந்து என்ன தவறு பண்றான் அப்படிங்கிறது அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. யுதிஷ்டருடைய மனைவி அதாவது திரௌபதி அவனுக்கு வந்து அண்ணி முறையா வருது. அண்ணி அப்படின்னு சொன்னா அம்மாவாவே பார்க்கணும்னு வந்து சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிற ஒரு பெண்ணை சபைக்கு நடுவுல அவன் வந்து கொண்டு வந்து அவமதிக்கணும்ன்ற மாதிரி அவன் வந்து மாறிட்டான் அப்படின்னு சொன்னா அப்போ இந்த புலன்பமானது ஒருத்தரை எந்த விதமான ஒரு தவறான ஒரு நிலைக்கும் கொண்டு போறதுக்கு சாத்தியமா இருக்குங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதனால அவர் வந்து பலவிதமான பாவ காரியங்களை செஞ்சு அவர் வந்து என்ன ஆவாரு, அவருடைய வாழ்க்கையை அவரே வந்து நாசம் பண்ணிப்பார். சோ அதனாலதான் நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த பகவத்கீதை பாகவதம் இதெல்லாம் நம்ம வந்து பக்தருடைய சங்கத்துல இருந்து நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், அதன் பிரகாரம் நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கணும். அப்ப நம்ம என்ன ஆக மாட்டோம், நம்ம எந்த விதமான ஒரு விஷயத்தினாலையும் பாதிப்படைய மாட்டோம். பக்கத்து வீட்டுக்காரங்க அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்க, நம்ம ஏன் இன்னும் இது பண்ணல அப்படின்னு சொல்லி எப்பயுமே நம்ம வீட்டுக்குள்ள இந்த ஒரு காம்படிஷன் இருந்துகிட்டே இருக்கும். பாருங்க அவங்கெல்லாம் வந்து வீடு கட்டிட்டாங்க, நீங்க பாருங்க இன்னும் வந்து இப்படியே இருக்கீங்க அப்படின்னு நம்ம வீட்டுல சொல்லுவோம். இல்ல அவங்க பாருங்க அவங்க பையங்களை எப்படி எல்லாம் படிக்க வச்சிருக்காங்க, நீங்களும் இருக்கீங்களே. இப்படி என்ன பண்ணுவோம், எப்ப பார்த்தாலும் நம்ம வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களோடய கம்பேர் பண்ணியே நம்ம வந்து வாழ்க்கையை முடிச்சிருவோம். அது அவசியம் இல்லை. ஒருத்தவங்களும் அவங்களுக்குன்னு உண்டான ஒரு கர்ம வினையோட வந்திருக்கிறாங்க. அது அதன் பிரகாரம் அது தானாவே நடக்கும். நம்ம வந்து என்ன பண்ண முடியும், அதுக்கு இந்த மாதிரி இந்த குடும்பத்துல பிறக்கணும்னு நினைச்சு நம்ம பிறந்தோமா, இல்ல இவரை தான் திருமணம் செய்யணும்னு சொல்லி நம்ம பிறந்தோமா? எதுவுமே இல்லை. அது எப்படியோ வாழ்க்கையில அது வந்து நடந்துருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம், அது நம்மளுடைய கண்ட்ரோல்ல இல்லைன்னு அர்த்தம். ஏன் நம்மளுடைய கண்ட்ரோல்ல இல்ல, ஏன்னா இதெல்லாம் போன ஜென்மத்துல ஏற்கனவே பண்ணதுக்கு அதுக்கு வந்து ஒரு ரிசல்ட்டை கொடுக்கறதுக்காக மேல யாரோ ஒருத்தவங்க இருந்து என்ன பண்றாங்க, அவங்க நம்மளை அப்படி டைரக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது நமக்கு வந்து வெளிப்படையா தெரியலையே தவிர ஆனா எல்லாம் அவங்களுடைய கண்ட்ரோல்ல நடந்துகிட்டு இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டுல இத பத்தி சொல்லி சண்டை போட்டு என்ன ஆக போகுது, ஒருத்தரை மனசை வந்து புண்படுத்தி என்ன ஆக போகுது? அதனால நம்ம வீட்டுல நிம்மதி தான் போகுமே தவிர நமக்கு வந்து ஒரு விதமான ஒரு சொல்யூஷனும் கிடைக்க போறது கிடையாது. ஒருத்தன் வாழ்க்கை ஃபுல்லா அவன் வந்து ஏழையா இருந்துதான் வந்து அவன் கஷ்டப்படணும்ன்றது அவன் தலைவிதியா இருந்தா அந்த தலைவிதியை யாருனால மாத்த முடியும்? அதை யாருனாலையும் மாத்த முடியாது. ஏதோ எதிர்பாராத விதமா அவனுக்கு வந்துட்டு நிறைய பணம் வந்துருச்சு அப்படின்னா கூட அந்த பணத்தை அவனுக்கு எப்படி காப்பாத்திக்கணும்னு தெரியாது, அந்த பணத்தை எப்படி அவன் தர்ம வழியில பயன்படுத்தணும்னு தெரியாது. அப்ப அவன் என்ன பண்ணுவான், ஒண்ணு அதை அதர்ம வழியில செஞ்சு காலி பண்ணி அவனும் வந்து நஷ்டமாயிருவான். இல்ல அப்படின்னு சொன்னா அவன்கிட்ட இருந்து வேற யாராவது ஏமாத்தி எடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த ரெண்டு தான் நடக்கும். கடைசியில அது அவனுக்கும் பிரயோஜனமா இருந்திருக்காது, எந்த ஒரு தர்ம காரியத்திலையும் அது வந்து பிரயோஜனப்பட்டிருக்காது. சோ அதனால ஒருத்தவங்களும் அவங்கவுங்களுடைய கர்ம வினை பிரகாரம் தான் இந்த பூமியில வந்து பிறந்திருக்கிறாங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு முதல்ல இருக்கணும், கண்டிப்பா வரணும். அப்பனா தான் நம்ம குடும்பத்துக்குள்ள நம்ம எந்த குடும்ப உறுப்பினரையும் மற்றவங்களோட நம்ம கம்பேர் பண்ணாம இருப்போம். அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. நம்ம குடும்ப உறவினர்களை மற்றவங்களோட கம்பேர் பண்ணியே வந்து என்ன பண்றோம், என்கரேஜ் பண்ணா பரவாயில்ல. ஆனா டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா
எவ்வளவு நாள் தான் அவங்க இந்த ஒரு மனவேதனையை வந்து பொறுத்துக்குவாங்க? அதனால அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு காரியம். அதை வந்து தயவு செய்து பண்ணாதீங்க. நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் என்ன? அவங்களுக்கு இந்த சரியா இந்த பகவத்கீதை ஞானத்தை வந்து கொடுக்கணும். இந்த பகவத்கீதை ஞானத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறமா அவங்க அவங்களுடைய கர்ம வினையோ இல்ல பகவானுடைய கருணை பிரகாரமோ அவங்க வாழ்க்கை எப்படி அமையணுமோ அது அந்த மாதிரி அமையும். அதை அதை விட்டுறணும் நம்ம. அது அப்படி இல்லாம நம்ம வந்து சும்மா வந்து என்ன பண்ணிட்டு இருக்க கூடாது, மத்தவங்களோட கம்பேர் பண்ணி நம்ம சண்டை போட்டுட்டே இருக்கக்கூடாது. நம்மளுடைய ஒரு நிம்மதியும் கெடுத்து அவங்களுடைய சந்தோஷத்தையும் கெடுத்து அவங்க போய் ஒழுங்கா வேலை செய்யற இடத்துலயும் ஒழுங்கா வேலை பார்க்க முடியாம போய் நம்மளும் வந்து வீட்டுல ஒண்ணும் பண்ண முடியாம எதுக்கு வந்து நம்மளை துன்பத்துல வச்சுக்கிட்டு, இதுக்கு பேர் தான் நம்மளே துன்பத்துல வைக்கிறதுன்னு பேரு. வெளியில இருந்து யாரும் வந்து நமக்கு வந்து துன்பத்தை கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. நம்மளே நமக்கு வந்து துன்பத்தை கொடுத்துக்கதான் செய்வோம். எப்படின்னா இந்த மாதிரி மத்தவங்களோட கம்பேர் பண்ணியே நம்ம என்ன பண்ணிப்போம், நம்மளுடைய வாழ்க்கைய வாழாம நமக்கு நாமளே வந்து துன்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். சோ அந்த மாதிரி வந்து பண்ணாம ஒருத்தர் வந்து என்ன பண்ண தெரிஞ்சுக்கணும், இந்த பகவத்கீதா ஞானத்தின் மூலமா ஒருவர் அந்த புலனுணர்ச்சியில இருந்து வெளியில வர அவர் வந்து கத்துக்கணும். அந்த புலனுணர்ச்சியில இருந்து அவர் வெளியில வந்துட்டாருன்னா அப்போ அவர் எந்த விதமான செயல் விளைவுனாலும் பாதிக்கப்பட மாட்டார். எப்படி? அப்படியா அந்த புலனுணர்ச்சியில இருந்து வெளியில வந்துட்டாரு, அப்பவும் அவர் செயல்படதான் செய்வார். அப்ப செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் போது எப்படி அவருக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் வராம இருக்க முடியும் அப்படின்னு கேட்டா, அப்போ அவர் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே வந்து கிருஷ்ணருடைய இன்பத்துக்காகன்னு அவர் வந்து செயல்படுறதுனால, அவருக்குன்னு அவர் ஒரு காரியத்தை செய்யாததுனால அந்த செயலுடைய ஒரு விளைவு அவருக்கு வரப்போறது இல்லை. சோ அந்த மாதிரி ஒருத்தர் வந்து தன்னுடைய செயல்களை எல்லாம் வந்து கிருஷ்ண உணர்வோட இணைச்சு அவர் வந்து செஞ்சுக்கிட்டு வரும்போது அப்போ அதோடைய விளைவுகள் அவருக்கு எந்த விதத்திலையும் பாதிக்காது. அதனாலதான் கிருஷ்ணர் இங்க வந்து சொல்றாரு, அந்த பக்குவமான அறிவுனால அவர் வந்து என்ன பண்ணிடுறாரு, செயல்களுடைய விளைவை சுட்டரித்தவர் அப்படிங்கிறார். சுட்டரிக்கிறதுனா என்ன? இதுக்காக வெளியில இருந்து ஒருத்தர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல. அவருடைய அந்த செயலே வந்து எப்படி இருக்கு, அக்னியா இருக்கு அப்படிங்கிறார். தன்னுடைய பக்குவமான அந்த அறிவு என்னும் நெருப்பால் செயலின் விளைவுகளை சுட்டரித்தவன் ஆகிறான் அப்படிங்கிறார். அப்படின்னா அந்த செயலுடைய விளைவுகளை வந்து போக்குறதுக்கு வெளியில இருந்து ஒரு ஆள் அவசியமே இல்லைங்கிறார் கிருஷ்ணர். அவனுடைய அந்த பக்குவமான ஞானமே போதும் அவனுக்கு இந்த மாதிரியான ஒரு செயலுடைய விளைவு வராம காப்பாத்துறதுக்கு. பாருங்க எவ்வளவு தூரம் வந்து கிருஷ்ணர் நமக்கு வந்து அந்த ஒரு ஞானத்தை கொடுக்குறாருன்னு பாருங்க. அப்கோர்ஸ் கண்டிப்பா கிருஷ்ணர் தான் நமக்கு காப்பாத்துறாரு, இல்லைன்னு இல்லை. ஆனா இங்க கிருஷ்ணர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரியான ஒரு சாதாரணமான விஷயம், ஒரு செயல்களுடைய விளைவுனால பாதிப்படையாம இருக்கிறதுங்கிறது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். அதனாலதான் கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, அதை அவனே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாரு. இதுக்காக நான் வரணும்ன்ற அவசியமே இல்லை அப்படிங்கிறார் கிருஷ்ணர். இங்க ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான ஒரு விஷயம் அதான். நம்மளே வந்து என்ன செஞ்சுக்க முடியும், இந்த செயல்களுடைய விளைவை வந்து நம்ம போக்கிக்க முடியும் அப்படின்னு வந்து கிருஷ்ணர் இங்க சொல்றாரு. அப்ப நம்மளே வந்து போக்கிக்க முடியும் அப்படின்னு சொன்னா அப்போ அந்த ஞானம் எந்த அளவுக்கு பக்குவமான ஒரு ஞானம், பவர்ஃபுல்லான ஒரு ஞானமா இருக்கணும்னு யோசித்து பாருங்க. அததான் இங்க கீதையில நமக்கு வந்து கிருஷ்ணர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. சோ அது என்ன அப்படின்னு கேட்டா, அந்த புலனுணர்ச்சியில இருந்து விலகி இருக்கிறது தான் அந்த பக்குவமான அந்த ஞானம். புலனுணர்ச்சியில இருந்து எப்படி நாமளே வந்து விலக்கிக்க முடியும், காப்பாத்திக்க முடியும் அப்படின்னு கேட்டா, நம்ம உயர்ந்த சுவையான கிருஷ்ண உணர்வை நமக்கு வந்து சுவைக்க தெரிந்தா அப்ப நாம என்ன ஆக மாட்டோம், இந்த செயலுடைய விளைவுனால நம்ம வந்து பாதிப்பு அடைய மாட்டோம். எப்போ நமக்கு வந்து இந்த கிருஷ்ண உணர்வு அதோடைய சுவை நமக்கு வந்து கிடைக்கலையோ அப்பதான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இந்த பௌதிக புலனின்ப விஷயங்களை நோக்கி நம்ம வந்து போவோம். அதனால ஒருத்தர் இந்த கிருஷ்ண உணர்வுல அதோடைய சுவையை அவருக்கு வந்து சுவைக்க தெரிந்திருக்கணும். அந்த மாதிரி அவர் வந்து பக்தி பண்ணணும். அது எப்படி பிரபு கிருஷ்ண உணர்வுடைய சுவை வந்து எப்படி சுவைக்கிறது அப்படின்னு நமக்கு இப்ப வந்து ஒரு கேள்வி இருக்கலாம். கண்டிப்பா வந்து அந்த கிருஷ்ண உணர்வுடைய சுவைகளை நம்ம வந்து சுவைக்க முடியும். எப்ப முடியும் அப்படின்னு கேட்டா,
முதல்ல இந்த ஒரு செயலானது எப்படி இருக்கும்னா அது வந்து மெக்கானிக்கலா தான் இருக்கும். அப்படித்தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா யாரு எவருன்னு நம்ம கண் முன்னாடி பார்க்காத ஒரு நபருக்கு மேல அப்படி ஒரு அன்பு வைக்கிறதுங்கிறது முதல்ல செயற்கையா தான் தெரியும். ஆனா அது வந்து போக போக என்ன ஆகும், அதுவே வந்து நம்மளுடைய சுபாவமா மாறும். சோ அது என்னன்னா, நாம ஒவ்வொரு செயலையும் கிருஷ்ணருக்கு இது எப்படி சரியா கேட்கல பிரபுஜி. ஹரே ஏ கிருஷ்ணா. கட்டாயிருது, கட்டாயி வருது. சரியா கேட்கல. கேக்குறது பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஓகே சரியா தான் இருக்கு. ஓகே ஓகே. கேட்கல கட்டா. சோ எந்த ஒரு செயலையும் இது கிருஷ்ணருக்கு எப்படி பண்ணா பிடிக்கும், இது கிருஷ்ணருக்கு எப்படி பண்ணா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், கிருஷ்ணருக்காகவே கிருஷ்ணருடைய இன்பத்திற்காகவே அந்த ஒரு செயலை வந்து செய்ய பழகணும். அந்த செயல்கள்ல நம்ம கிருஷ்ணருடைய ஸ்மரணத்திலேயே இருக்க பழகணும். ஒவ்வொரு செயல்லையும் நம்ம வந்து அந்த கிருஷ்ணருடைய ஸ்மரணத்துல இருக்க நம்ம பழகணும் அப்படின்னு சொன்னா, அப்போ அந்த செயல்களை செய்யும் போதே நமக்கு என்ன ஆகும், அந்த செயலுடைய ஒரு சுவை வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். எப்படி வந்து பால் அது வந்து தனியா குடிச்சா அது ஒரு சுவை, சர்க்கரை இருக்கு அதை தனியா சாப்பிட்டா அது ஒரு சுவை. ஆனா அந்த பாலும் தேனும் பாலும் சர்க்கரையும் கலந்தா அதோடைய சுவை இன்னும் அதிகமானது இல்லையா? சோ அது மாதிரி நம்மளுடைய செயல்கள் அப்படிங்கிறது ஒரு விதமான சுவை, கிருஷ்ண உணர்வு அப்படிங்கிறது ஒரு விதமான சுவை. இந்த ரெண்டையும் நம்ம வந்து கலந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, அப்ப அதன் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சுவை வந்து இன்னும் அதிகமா இருக்கும். அது நம்ம இதுக்கு முன்னாடி சுவைக்காத ஒரு சுவையா இருக்கும். சோ அந்த மாதிரி நம்ம வந்து அந்த செயலுடைய, அதாவது கிருஷ்ண உணர்வுல அந்த ஒரு சுவையை நம்ம வந்து சுவைத்தோம் அப்படின்னு சொன்னா, அப்ப நமக்கு வந்து என்ன ஆகாது, இந்த புலனுணர்ச்சி பொருட்களுக்கு மேல நமக்கு வந்து ஒரு அட்ராக்ஷனே வராது. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணக்கூடிய பக்தர்கள் பொதுவா வந்து வெங்காயம் வெள்ளைப்பூடு சாப்பிட மாட்டோம். இது எல்லாரும் நம்ம என்ன குழந்தையில இருந்தே இதை கடைபிடிச்சோமா? கிடையாது. நமக்கு அந்த பழக்கம் சொல்லி தர. வாய்ஸ் விட்டு விட்டு கேட்கறது பிரபுஜி. மாதாஜி கரெக்டா இருக்கு. நீங்க வெளியில போயிட்டு வாங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நீங்க வாட்டுக்கு வெளியில போங்கங்கிறீங்க, அவங்க கோச்சுக்க போறாங்க. யாரை பார்த்து வெளியில போச்சோன்னு சொல்லிட்டு. கரெக்டா தான் இருக்கு. கரெக்டா தான் கேக்குறது. லீவ் ஆயிட்டு அகைன் உள்ள என்ட்ராங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கரெக்ட் தான் கேக்குது மாதாஜி. அவங்களுக்கு தனியா ப்ராப்ளமா இருக்கும் இது. அதர்வைஸ் கேக்குறது. லீவ் ஆயிட்டு திருப்பி ஜாயின் பண்ணா கரெக்டா இருக்கும். கேக்குறது. எஸ். சோ ஹரே கிருஷ்ணா மாதாஜி. உங்க எல்லாருக்குமே எனக்கு விட்டு விட்டு கேட்கறது ரொம்ப. எல்லாருக்குமே கேக்குது மாதாஜி. எல்லாருக்குமே கிளியரா இருக்கு மாதாஜி. எல்லாருக்குமே நல்லா கேக்குறது. எனக்கு மாதாஜி கேக்குறது. நீங்க லீவ் ஆயிட்டு அப்புறம் திருப்பி ஜாயின் பண்ணுங்க, திருப்பி கேட்கும். ஃபர்ஸ்ட் லீவ் ஆயிருங்க இந்த மீட்டிங்ல இருந்து, அப்புறம் திருப்பி நியூவா ஜாயின் ஆகுங்க. மணி 12 எல்லாருமே இப்ப லீவ் ஆக வேண்டியதுதான். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இல்ல கருத்துக்கள் இருந்து சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா, கேக்குதா? ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். பிரபு ஹரே கிருஷ்ணா பிரபு. ஆக்சுவலா சிம்பிளா சொல்ல போனா எல்லா இதுமே வந்து கிருஷ்ண உணர்வோட பண்ணணும், அவ்வளவுதான் இல்லையா? எல்லா செயல்களுமே வந்து கிருஷ்ண உணர்வோட பண்ணா நம்மளுக்கு வந்து அந்த கர்ம வினையில இருந்து நம்ம விடுபட்டுருவோம். இந்த 4th சாப்டர் 5th சாப்டர் இந்த ரெண்டை நீங்க நல்லா வந்து ஸ்டடி பண்ணிக்கிட்டு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டனாலே இது வந்து 100% வந்து கிரகஸ்தர்களுக்கு வந்து ஒரு பெஸ்டான ஒரு சாப்டர்னு நான் சொல்லுவேன். இந்த ரெண்டு கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம செயல்பட்டோம்னாலே போதும். நன்றி. விளக்கமெல்லாம் தெளிவா இருந்தது. நல்லா இருந்தது. படிச்சா வந்து இவ்வளவு பலன் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அது படிக்கிறது வந்து சும்மா அப்படியே நாங்க படிச்சா போதுமா, இல்லாட்டி எப்படிங்க குருஜி? பகவத்கீதை நீங்க எப்படி படிச்சாலும் அதுக்கான ஒரு பலன் வந்து உங்களுக்கு வந்து உண்டு. அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம்.
பட் அதே நேரத்துல எந்த ஒரு செயலுக்குமே வந்து ஒரு சரியான ஒரு வழிமுறை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணா நமக்கு இன்னும் வந்து நல்ல பலன் கிடைக்கும். அது சங்கல்பம் எல்லாம் பண்ணணும் சொல்றாங்க இல்ல இல்ல குருஜி, அதுக்காக தான் கேட்டேன். நாங்க ஓகே, சங்கல்பம் பண்ணி படிச்சீங்கனாலும் சந்தோஷம், சங்கல்பம் பண்ணாம பகவானுடைய திருப்திக்காக படிச்சீங்கனாலும் சந்தோஷம். அப்பயும் வந்து பகவான் அதுக்கான ஒரு பலன் கொடுப்பார், கவலைப்படாதீங்க. ஓகே, வேற நன்றி குருஜி. தேங்க்யூ. வேற ஏதாவது கேள்வி? ஹரே கிருஷ்ண பிரபுஜி. இப்ப வந்து நான் பேசுறது கிளியரா கேட்கறது இல்லையா உங்களுக்கு? இப்போ நம்ம வந்து பக்குவ நிலையை அடைந்தவன் வந்து பண்டிதன் ஆவான்னு போட்டிருக்கு ஒரு இந்த இது 19வது இதுல. இன்னொரு நம்ம 18வது ஸ்லோகத்துல வந்து சுவாமி வந்து பகவான் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, பகவானின் நித்திய தொண்டன் ஆவதுன்னு சொல்லியிருக்கு இல்லையா? இப்ப வந்து நம்ம நித்திய தொண்டன்னா நம்மளோட இன்ப துன்பங்கள் அதாவது என்ன சொல்றது, நம்ம மாலை ஜபிக்கிறது, சுவாமிக்கு அந்த பிரசாத நைவேத்தியம் பண்ணுறது, எல்லா செயல்களையும் பகவானுக்கே அர்ப்பணிச்சுட்டு இது பண்றதுன்னு இருக்கு இல்லையா? அது போக வேற ஏதாவது அந்த நித்திய தொண்டனுக்குன்னு வேற ஏதாவது கடமைகள் இருக்குமா? அதாவது இது வந்து நம்ம கடமை. அதாவது பண்றதோ ஜெபம் பண்றதோ இது எல்லாமே வந்து என்ன, நம்ம தினசரி நம்ம செய்ய வேண்டிய கடமை. அது நம்ம பண்ண உதாரணத்துக்கு சாப்பிடுறது தினமும் பண்ண வேண்டியது ஒரு கடமை இருக்கு. அத என்ன பண்றோம், அது கர்ம வினை. ஓகே, சோ தினசரி கடமைகளோட மட்டுமே நிப்பாட்டிக்காம பர்சனலா நம்ம வந்து என்ன ஆகணும், நம்மளுடைய மனதை பக்குவப்படுத்தணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பக்குவப்படுத்துறதுன்னா என்ன, இப்போ இன்னைக்கு நம்ம படிச்ச மாதிரி வந்து அந்த புலனுகர்ச்சி பொருட்கள்ல இருந்து விலகி இருக்கிறது. இன்னும் நிறைய கிருஷ்ணர் கீதையில வந்து சொல்றாரு, மத்தவங்க மேல பொறாமப்படாம இருக்கிறது, கோபப்படாம இருக்கிறது, பேராசைப்படாம இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய இன்னும் விஷயங்கள் இருக்கு. யாராவது ஒருத்தவங்க நமக்கு வந்து தவறு செய்திருந்தால் கூட அவங்களுக்கும் நன்மையை நினைக்கிறது. இந்த மாதிரி நிறைய விதத்துல நம்மளுடைய மனதை நம்ம வந்து பக்குவப்படுத்த வேண்டியிருக்கு. சோ அதை நம்ம எப்படி பக்குவப்படுத்துறது அப்படின்னு கேட்டா, பகவானுடைய நாமத்தை ஜெபிக்கிறது, பகவானுடைய இந்த கிரந்தங்களை படிக்கிறது, பகவத்கீதை பாகவதத்தை படிக்கிறது, பக்தோடைய சங்கத்துல படிக்கிறது, பகவானுக்கு சேவை பண்றது. இதெல்லாம் வந்து நம்ம பண்றதுனால நமக்கு என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய மனதும் அறிவும் வந்து பக்குவப்படுது. அந்த பக்குவப்படுறதுனால நம்ம கூடிய அந்த செயல்களை சரியான விதத்துல பாக்குறதுக்கு நமக்கு வந்து முடியுது. ஓகே, இன்னொரு டவுட் பிரபுஜி எனக்கு. இப்ப வந்து இப்போ வீட்டுல வந்து இப்ப என் பொண்ணும் காலம்புற வந்தோன்னு அவ வேலையை விட்டு வந்தோன்னு மாலை ஜெபிச்சுட்டு இது பண்ணுவா, பையனும் அதே மாதிரி பண்ணுவான். இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஆளுக்கு ஒரு நைவேத்தியத்தை, இப்போ ஒரு ஃப்ரூட்டோ ஒரு நட்ஸோ எடுத்து வச்சோன்னா அவங்கவுங்களுக்குன்னு தனியா அதை எடுத்து வச்சுடுறாங்க. எனக்கு சுவாமி நைவேத்தியம்னு கொடுக்கும்போது நீ வேற ஏதாவது பண்ணிக்கோங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப அவ வந்தான்னா தயிர் எதுவும் வச்சிருந்தோம்னா தயிர் எடுத்து அவ நைவேத்தியம் பண்ணிடுறா. அதே இது நம்ம திருப்பி நைவேத்தியம் பண்ண முடியாது இல்லையா பிரபுஜி அவருக்கு? எங்க வீட்டுல அது கொஞ்சம் பெரிய பிரச்சனை ஆயிடுது. ஏன்னா அது எனக்கு கொஞ்சம் டவுட்டாவே இருந்தது. நம்ம அதையே திருப்பி நம்ம சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாமா? அவருக்கு இது பண்ணிட்டேன்னா அவருக்கே அவ ஆல்ரெடி கொடுத்துட்டாலே, கொடுத்ததுக்கு அப்புறமும் நம்ம அதை இது பண்ணிக்கலாமா அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது. இது தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க பிரபுஜி, நான் கேக்குறேன், நடக்கிறத நான் சொல்றேன். எனக்கு ஒண்ணும் கொடுக்க அதாவது நைவேத்தியம் பண்ணதை இன்னொரு வாட்டி நம்ம நைவேத்தியம் பண்ணக்கூடாது, அது பண்ண வேண்டாம் இல்லையா? அதுல இருந்து நீங்க எடுத்துக்கலாம். அப்போ அந்த பிரசாதத்தை நீங்க எடுத்துக்கிறீங்க, அவ்வளவுதான். இல்ல இப்ப நான் பண்றதுன்னு வரும்போது அவங்க ஆளுக்கு ஒரு பார்ட் அதை அப்படியே எடுத்து வச்சுருந்தாங்க டெய்லி. அதை நான் தொடவே கூடாதுங்கிற மாதிரி அவங்க பிடிவாதமா இருக்கிறாங்க. அதுல அவனோடதுன்னா ஒரு நட்ஸ் ஓடுனா அவன் அந்த டப்பா எடுத்து அவன் ஒழிச்சே வச்சுட்டு போயிடான் சம்டைம்ஸ். அதை எடுத்து அவனுக்கும் இது சாப்பிட்டு அந்த நாங்க வளர்க்குற அந்த பேரட்டுக்கும் கொடுத்துட்டு ஒண்ணு கொடுப்பான், எனக்கு இல்லைன்னு சொல்லாம. அந்த கிஸ்மிஸ் பழம் மட்டும் ஒண்ணு கொடுத்துப்பான், அந்த கிருஷ்ணரோட பிரசாதம் அப்படின்னு கொடுத்துட்டு போவான். அதே மாதிரி அவ தயிர் அந்த வெண்ணெய் இதெல்லாம் அவ காலையில கிளம்புற வந்தோன்னு அவ ஜெபிச்சுட்டு அவ இது பண்ணிடுறா.
சோ நம்ம நெய்வேத்தியம் பண்றதுக்கு ஒன்லி அந்த சுத்தான்னு சொல்ற மாதிரி அந்த சாதம் வடிக்கிறது, பருப்பு, அந்த நெய் இது மட்டும் தான் இருக்கு. மத்தபடி வேற எதுவும் இதா இருக்க மாட்டேங்குது. அப்படின்னா இது பண்ணிக்கலாமா அப்படின்னு கேக்குறேன். ஆனா இப்படி வந்து ரெடியா இருக்கும்னு நமக்கு தெரியாம போச்சு. நல்ல வேளை முன்னாடியே சொல்லிட்டீங்க. ஏன் பிரபுஜி நான் தப்பா ஏதாவது கேட்டுட்டேனா? இல்ல அவங்க பண்றத நான் சொல்றேன். அவ சொல்லிடுறா இது என்னோட கிருஷ்ணருக்கு ஆளுக்கு ஒரு படம் வச்சிருக்காங்க எங்க இதுல. இப்ப நான் வந்து ஒரு நான் வெண்ணத்தாழி இது உடைக்கிற மாதிரி ஒரு கிருஷ்ணர் எனக்கு முன்னாடி இப்ப இருக்குன்னா, அவ உள்ள ஒரு இதுல வச்சுட்டு இருக்கா. அவன் ஒரு சின்னதா அந்த இஸ்கானோட இந்த கிருஷ்ணன் ஏதோ ஒரு ராதா மாதவரோட வச்சிருக்கு. அதான் அவளுக்கு வச்சுனா அதாவது அப்படி இப்படியே இது பண்ணிட்டு போயிடுறாளா, அதனால அது எனக்கு கொஞ்சம் இதா இருக்கு. சோ அதை நம்ம நைவேத்தியம் பண்ணலாமா இல்லையா, எனக்கு அது ரொம்ப நாளா டவுட், கொஞ்சம் கன்ஃபியூஷனாவே இருந்தது. அதனால கேக்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. அதாவது வந்து வெறுமனே பழம், நட்ஸ் மட்டும் தான் நம்ம ஆஃபர் பண்ணணும்னு கிடையாது. நம்ம சமைக்கிற எல்லாமே பண்ணணும். சாதம் வச்சாலும் நைவேத்தியம் பண்ணணும், குழம்பு வச்சாலும் நைவேத்தியம் பண்ணணும், கூட காய்கறி எது பண்ணாலும் அதுவும் நைவேத்தியம் பண்ணணும். எல்லாமே நைவேத்தியம் பண்ணணும். நைவேத்தியம் பண்ணாம எதுவுமே சாப்பிடக்கூடாது. இல்ல அது நான் பண்றேன். அது நான் என்ன சமைக்கிறேனோ அதை நான் பண்ணிடுவேன். அதேதான் அவங்களும் டப்பா எடுத்துன்னு போறாங்க. ஆனா இவன் கார்த்தால பண்றதுல வரும்போது அதை அப்படியே பண்ணிட்டு அந்த நட்ஸை மட்டும் அவருக்குன்னே வச்சுட்டு இருக்கான். அவர் நைவேத்தியம் பண்றது அதை அவனே சாப்பிட்டுக்கிறான். 1, 2 ஏதாவது எனக்கும் அவளுக்கும் கொடுத்துப்பான். இருக்கிற 3 பேர்ல 2 பேருக்கு அவ்வளவு அப்படிதான். அந்த தயிர் கிருஷ்ணருக்குன்னா அந்த பாத்திரம் அதை அவருக்கு மட்டுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்படின்னா நம்ம திரும்பி அதை நைவேத்தியம் பண்ண முடியாது இல்லையா, அதுக்காக கேட்பேன். பரவாயில்ல, அதனால ஒண்ணும் தப்பு இல்ல. அவங்களுக்கு அதை என்கரேஜ் பண்ண இருக்கிறாங்கன்னா அது அவங்க 2 பேருக்குள்ள அவங்களுக்குள்ளே ஒரு இது மாதிரி மனஸ்தாபம் மாதிரி சில சமயம் வந்துடும். இன்னொருது நீ இருக்காத உன் பாட்டுக்கு நீ வராதேங்கிற மாதிரி தனித்தனியா ஒரு ஹால் இருக்கிறதே ஒரு ஹாலுக்குள்ளே அவங்க ரூம பிரிச்சுப்பாங்க. அப்படி அவ கிருஷ்ணரத்துக்குன்னு அந்த பக்கம் போவா, இவன் கிருஷ்ணரத்துக்குன்னு இந்த போவான். என்ன இவங்களுக்கு தமிழ் படிக்க வராது, அதனால என் புக்கு கிட்டக்க வராம இருக்காங்க. இல்லைன்னா என் புக்கே எடுத்துட்டு போயிடுவாங்க. வெரி குட், சந்தோஷம். வேற ஏதாவது கேள்வி இல்ல கருத்துக்கள்? பிரபு கிருஷ்ணர் மேல இவ்ளோ பிரியமா இருக்காங்களேன்னு கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரபு. வித்தியாசமான ஃபேமிலியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேக்குறதுக்கு இல்லையா? ஹரே கிருஷ்ணா. எங்க வீட்டுல இப்படி நடந்தேன்னு சந்தோஷப்படுவேனே, நடக்கலையேன்னு கஷ்டப்படுவேன். அவங்கள சந்தோஷப்படணும். இதெல்லாம் போட்டி போட்டுட்டு கடவுளுக்கு வந்து இது பண்றது, அதனால பாராட்டணும் அந்த குழந்தைங்களை. பிரபு வீட்டுல இருக்கிற போது நம்ம நெய்வேத்தியம் பண்ணி சாப்பிடுறோம்.